இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்தும் மிஷனரி வரலாறுகளை இரத்தினச் சுருக்கமாய் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஒதுக்கினால் மிஷனரியை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பெயர் E.M. பவுன்ஸ். பிறப்பு 1835, மறைவு 1913. சொந்த ஊர் செல்ஃபி கவுண்டி, சொந்த தேசம் மிசௌரி, அமெரிக்கா. தரிசன பூமி மிசௌரி, அமெரிக்கா. கிறிஸ்தவ வாழ்வில் வேத வாசிப்பும் ஜெபமும் இன்றியமையாத முக்கிய அம்சங்கள். இவைகளை பிரிக்க முடியாது. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல இவை இரண்டும் நம் வாழ்க்கையில் காணப்பட்டாலே அன்றி நாம் வெற்றிகளை குவிக்க முடியாது. உலகமெங்கும் பரவியுள்ள இறைவனை நமக்குள் பெறுவதே ஜெபத்தின் நோக்கமாகும். சுய சித்தத்தையோ மன வாஞ்சைகளையோ ஆண்டவரிடம் முன்னிறுத்தாமல் ஆண்டவரின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து அவர் சித்தம் கேட்டு செயல்படுவதே வெற்றிகளை தரும். E.M. பவுன்ஸ் சிறு வயதிலிருந்தே மிகுந்த ஒழுக்கத்துடனும் தெய்வ பயத்துடனும் வளர்க்கப்பட்டார். அன்றாட வேதவாசிப்பும் ஜெபமும் இவரின் ஆகாரமாக காணப்பட்டது. வளரும் பருவத்திலேயே ஆண்டவரின் சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். இறைப்பணி அவர் உள்ளத்தில் அசைக்க முடியாத அளவு ஆழமாக வேரூன்றியிருந்தது. தனது 20 வயதில் அடியெடுத்து வைத்த இவர் மிசௌரி மாநிலத்தில் மெத்தடிஸ்ட் போதகராக தன் பணியை ஆரம்பித்தார். திருச்சபையை அகலமாக கட்டுவதிலும் கிறிஸ்துவுக்குள் ஆழமாக கட்ட வேண்டும் என்பதிலும் மிகவும் வாஞ்சையுள்ளவராக காணப்பட்டார். தினமும் காலை மாலை ஜெப வேலைகளை நடத்தி மக்களின் ஜெப ஜீவியங்களை புது மாற்றத்திற்கு கொண்டு வந்தார். இதனால் மக்களின் வாழ்வு மறுமலர்ச்சி அடைந்தது. திடீரென்று ஏற்பட்ட அமெரிக்க உள்நாட்டு போரால் சிறைபிடிக்கப்பட்டார். பின்னர் விடுதலை செய்யப்பட்ட இவர் தனது திருச்சபையில் வாரந்தோறும் பல மணி நேர ஜெப கூட்டங்களை நடத்தினார். மக்கள் ஆவியில் நிறைந்து வழிபட இவருடைய போதனைகள் பயனுள்ளதாக அமைந்தது. மெத்தடிஸ்ட் செய்தித்தாள் என்பதில் இணைய ஆசிரியராகவும் செயல்பட்டு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஜெபத்தின் வல்லமையோடு அதில் எழுதி அநேகரை ஆவிக்குரிய ஜீவத்தில் பலப்படுத்தினார். திருச்சபையானது மேம்பட்ட முறைகளை தேடுகிறது, திருவுள்ளமோ மேம்பட்ட மனிதரை தேடுகிறது. பெயர் பிரான்சிஸ் பெனலன். பிறப்பு 6/8/1651, மறைவு 7/1/1715. சொந்த ஊர் பெரிகோட், சொந்த தேசம் பிரான்ஸ். தரிசன பூமி பிரான்ஸ். தூய்மைக்கும் பக்திக்கும் புகழ்வாய்ந்தவர் பெனலன். இவர் ஒரு பிரதம அத்தியட்சர். கோயோ என்ற சீமாட்டியின் பக்தியுள்ள வாழ்க்கையினால் கவரப்பட்டு ஆன்மீகத்தில் அடியெடுத்து வைத்தார். சுயத்தை வெறுத்து கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். இவர் எழுதிய புத்தகங்களும் பிரசங்கங்களும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. 14ஆம் லூயி என்ற அரசனுக்கு ஆன்மீக குருவாக பணியாற்றியவர். சுயத்தை வெறுத்தல் என்னும் கோட்பாட்டை மிகவும் வலியுறுத்தியதால் அந்த அரசனின் வெறுப்புக்குள்ளானார். பெனலன் உயர்ந்த திறமை உள்ளவரெனினும் சிறு குழந்தையைப் போன்று கற்றுக்கொள்ளும் விருப்பமுடையவர். தாம் கற்றுக்கொண்டதை தெளிவாக எழுத ஆரம்பித்தார். நமது நற்குண கிரியைகளில் நம்பிக்கையோ திருப்தியோ கொள்ளும் மனநிலையில் அச்சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஏனென்றால் ஆன்மா தன் நற்காரியங்களை பார்த்து திருப்தி கொள்வது ஒருவித சுயநலமாகும். மேலும் தன்னால் நடைபெறும் உண்மை, ஒழுக்கம், விசுவாசம், இரக்கம் இவைகள் தன்னுடையவைகள் என்று எண்ணிக்கொள்வதால் தேவன் தன்னை ஏற்றுக்கொள்வார் என்ற எண்ணம் கொள்கிறது. இவ்வித எண்ணங்களுக்கு மறிப்பது அவசியமாயிருக்கிறது. இரகசியமாக கூட அவைகளில் திருப்தி கொள்ளாமல் அவைகளை நம்மில் நடப்பிக்கிற தேவன் பேரிலேயே திருப்தி ஏற்பட வேண்டும். இவ்வாறு கூறிய பெனலன் அகவாழ்வு பற்றி பரிசுத்தவான்களின் கூற்று, ஆண்களுக்கு கடிதங்கள் மற்றும் பெண்களுக்கு கடிதங்கள் போன்ற நூல்களை எழுதி திருச்சபையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். திருச்சபை சீர்திருத்தம் அடைந்தது. இவ்வாறு அரசனை எதிர்த்து கிறிஸ்தவ வாழ்வில் எதை விட்டுவிட வேண்டுமென்று தைரியமாய் அரசருக்கே போதித்தவர்.
அப்படியாய் போதித்து யாருக்கும் பயப்படாமல் ஊழியம் செய்த இவர் 7/1/1715 அன்று தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். மெய் சந்தோஷம் தேவ சித்தத்தோடு ஐக்கியம் கொள்வதால் உண்டாகுமே ஒழிய புலன்களால் வரும் சந்தோஷமல்ல. பிரான்சிஸ் பெனலன். ஆண்டவரே, என்னிலுள்ள சுயநலம் அழிந்து பொதுநலம் பிறக்க உமது ஆவியை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.